நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு, உங்கள் லக்னம் லக்னாதிபதியுடன் இணையும் கிரகங்களை பொறுத்து உங்கள் மனநிலை எப்படி? இன்றைய பதிவில் பாவர்கள் லக்னம் லக்னாதிபதியோடு கூட்டு சேரும் போது அதன் நிலை எவ்வாறு இருக்கும்? உங்க லக்னம்ங்கிறது உங்க உடல், மனநிலை, குணம், சுய நம்பிக்கை, வாழ்க்கையை நீங்க எப்படி அணுகுறீங்க எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதா இருக்கும். லக்னத்துல அல்லது லக்னாதிபதியோட சனி, ராகு, செவ்வாய், கேது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த நபரோட குணநலன்கள்ல ஒரு குறிப்பிட்ட மாற்றமோ தீவிரமோ உருவாக்கலாம். இப்ப சனி தொடர்பு கொண்டா சனியோட இயல்புகளான பொறுப்பு, தாமதம், பொறுமை, தனிமை உணர்வு இவை எல்லாமே அதிகரிக்கலாம் ஜாதகருக்கு. அதே மாதிரி செவ்வாய் தொடர்பு கொண்டா அவருக்கே உரிய குணங்களான வேகம், கோபம், போட்டி மனப்பான்மை, வெளிப்படையான தன்மை இது எல்லாமே அதிகமாகலாம். ராகு தொடர்பு கொண்டா அதிகமான ஆசை, வித்தியாசமான சிந்தனை, மனக்குழப்பம் அல்லது வழக்கத்துக்கு மாறான வாழ்க்கையை அணுகக்கூடிய முறை இவை எல்லாமே இருக்கலாம். கேதுன்னா உங்களுக்கே தெரியும், பற்றின்மை, தனிமை, விருப்பம், ஆன்மீக சிந்தனை அல்லது சில விஷயங்கள்ல அலட்சியமா இருக்கிறது, பொறுப்பில்லாமல் நடந்துக்கிறது இது எல்லாமே இருக்கலாம். சரி, இதே கிரகங்கள் 7ஆம் வீடு அதாவது உங்க கலஸ்திரஸ்தானத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னா என்ன மாதிரி பலன்கள் பார்க்கலாம். 7ஆம் வீடுங்கிறது உங்க திருமணம், உங்க வாழ்க்கை துணையோட நிலை. நீங்க தொழில் பண்றீங்கன்னா உங்க பார்ட்னர்ஷிப், உறவுகள்ல மற்றும் சமூக தொடர்புகளை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம்னு சொல்லலாம். நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்ப பாவ கிரகம் 7ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டாலே திருமணம் தோல்வியில தான் முடியும்னு சொல்லக்கூடாது. 7ஆம் அதிபதியோட பலம், சுக்கிரனோட நிலை, குருவோட பார்வை, உங்க ஜாதகத்தோட நவாம்சம், நடப்பு தசாபுக்தி எல்லாத்தையும் சேர்த்தே தான் பலன் சொல்லணும். மேலும் ஒரு பாவகிரகமாகிய மந்தனாகிய சனி 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் போது அவருக்கே உரிய இயல்பான தாமதத்தை அல்லது ஒரு திருமணத்தை நடத்தி அதன் மூலம் சில பொறுப்புகளை ஜாதகர் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கலாம். சிலருக்கு வாழ்க்கை துணை வயசுல மூத்த ஒரு நபராக வரக்கூடும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப பொறுப்பானதாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனா அதே சனி நல்ல நிலையில இருந்துட்டா, அதாவது குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்களோட இணைந்தோ பார்வையோ அடையும் போது, அல்லது வளர்பிறை சந்திரன் பௌர்ணமியை நெருங்குற சந்திரனோட பிரகாசமான ஒளி சனிக்கு கிடைக்கும் போது தாமதத்தை கொடுத்தா கூட அந்த திருமண வாழ்க்கையோ தொழிலோ நிலையா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். அதனால சனியை பார்த்த உடனே திருமணம் தோல்வின்னு ஜாதகர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. மற்றும் ஒரு நிலையில செவ்வாய் 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டா உங்க உறவுல வேகம், உரிமை, உணர்வு, கோபம், கருத்து மோதல் எல்லாமே உருவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா லக்னமும் 7ஆம் வீடும் செவ்வாயால் அதிகமா பாதிக்கப்பட்டுச்சுன்னா கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய கருத்தை விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய தன்மை ஏற்படலாம். ரொம்ப ஈகோ இருக்கும் இருபாலருக்குமே. ஆனா செவ்வாய் பலமாகவும் நல்ல குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்களோட தொடர்புடைய இருந்துச்சுன்னா ஒரு நல்ல துணிச்சலான வாழ்க்கை துணையோ அல்லது செயல்திறன் மிக்க பாதுகாப்பு உணர்வோடு கூடிய சிறந்த முன்னெச்சரிக்கையுள்ள ஒரு களத்திரத்தை கொடுக்கும். வித்தியாசத்திற்கு பெயர் போன ராகு 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டுச்சுன்னா திருமணம் அல்லது வாழ்க்கை துணை விஷயத்துல நிறைய வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு, வேறுபட்ட பின்னணி, வழக்கத்திற்கு மாறான திருமண சூழல் போன்றவை சில ஜாதகங்கள்ல காணப்படும். ஆனா ராகுவோட முக்கியமான தன்மை என்னன்னா அதிக எதிர்பார்ப்பு. திருமணத்திற்கு முன் வாழ்க்கை துணையை பற்றிய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கி திருமணத்துக்கு பிறகு யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஜாதகருக்கு சிரமங்களை கொடுக்கும். ஞானகாரகனாகிய கேது 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டுச்சுன்னா உறவுல ஒரு வகையான பற்றின்மை அல்லது மனதளவில், அதாவது தம்பதிகள் இருவருமே உடல் அளவில் சேர்ந்தாலும் மனதளவில் விரிசல் ஏற்படுத்திக்கிட்டே போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். திருமணம் நடந்திருந்தாலும் சில நேரங்களில் தம்பதிகளில் ஒருவர் தனிமையா எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு தனிமையை நாடக்கூடிய நபராக இருப்பாங்க. விவாகரத்து எதுவும் நடக்காட்டினா கூட திருமண பந்தத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலையை இது குறிக்கும்.
கேது நல்ல நிலையில இருந்துச்சுன்னா வாழ்க்கை துணையோட ஒரு ஆழமான புரிதல், ஆன்மீகத்துல ஒரு நல்ல நிலைகளை அடைகிறது, உலக ஆசைகள்ல பற்றில்லாம போற பலன்களையும் அவர் செய்வார். இப்போ லக்னம் 7ஆம் வீடு ரெண்டுமே பாதிக்கப்பட்டுச்சுன்னா, ஒருபுறம் லக்னம், மறுபுறம் 7ஆம் வீடு, இது ரெண்டுலையுமே ராகு கேதுக்கள் மாறி அமரும் போது வாழ்க்கையை பற்றிய புரிதல் இருவருக்கும் இடையே முரண்பாடுகளை உருவாக்கும். அதனால ஜாதகத்துல சனி, ராகு, கேது, செவ்வாய் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத காட்டிலும் அந்த தொடர்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, குருவோட பார்வை லக்னாதிபதிக்கோ அல்லது களத்திராதிபதிக்கோ இருக்குதா, நவாம்சத்துல இவங்களோட நிலைமை எப்படி, எந்த தசாபுக்தியில தம்பதிகள் இருவருக்கும் திருமணம் நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்துலையோ பாவ கிரகங்கள் இருக்கிறதுக்காக வாழ்க்கை தோல்வின்னு முடிவு பண்ணக்கூடாது. ஜாதகத்தை முழுசா ஆராய்ஞ்சு அனைத்து கிரகங்களோட வலிமையை அறிந்து அதன் பிறகுதான் பலன் எடுக்கணும். ஜாதகர்கள் தங்களுடைய லக்னத்தை அறிந்து கொண்டு அதன் தன்மைக்கு ஏற்றபடி தங்கள் நடைமுறை வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம். எல்லா லக்னமே சிறப்பான லக்னங்கள் தான். ஆனா ஒவ்வொரு ஜாதகரும் தங்கள் லக்னாதிபதியோட நிலை, குணம், அவருடைய செயல்பாடு எல்லாத்தையுமே புரிஞ்சு அதற்கே உரிய முடிவுகளை எடுக்கும்போது அவை சிறப்பான முடிவுகளாகவே இருக்கும். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துலங்கும். நான் அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்டிலிருந்து எடிசன் ஐயாசாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.